நம்ம எல்லார் வீட்லயும் ரொம்ப வருஷமா ஊதுபத்தி ஏத்துற பழக்கம் இருக்கு. இத ஸ்பிரிச்சுவல் பர்ப்பஸஸ் இல்ல காமிங் பர்ப்பஸஸ்க்கு நம்ம எல்லாருமே யூஸ் பண்றோம். பட் இதுலேருந்து வர புகை உங்க லங்ஸ்க்கு என்ன பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த புகையிலிருந்து PM 2.5 அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் ரிலீஸ் ஆகும். அந்த கார்பன் பார்ட்டிகல் லங்ஸோட டீப்பர் லெவல் அளவுக்கு பெனிட்ரேட் ஆக முடியும். அது இல்லாம இந்த புகையிலேருந்து வர பென்சீன், ஃபார்மால்டிஹைட் அப்படின்ற சப்ஸ்டன்சஸ் இது எல்லாமே லங்ஸை ரொம்ப இரிட்டேட் பண்ணும். அது மட்டும் இல்ல, அது கண்ல அந்த புகை படும்போது கூட கண்ணு ரொம்ப இரிட்டேட் ஆகும். இதுல ஸ்மெல்லுக்காக அவங்க யூஸ் பண்ற இந்த பாலி அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் லங்ஸை ரொம்ப ரொம்ப இரிட்டேட் பண்ணும். இது லாங் டேர்ம் எக்ஸ்போஷர் இருக்கும்போது கேன்சர் கூட காஸ் ஆகும். ஸோ இத்தனை வருஷமா நாங்க வீட்டில் ஊதுபத்தி ஏற்றிட்டு இருக்கோம், அதுல திடீர்னு இவ்வளோ எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னு பார்த்தா, இந்த ஊதுபத்தியை நம்ம எந்த அளவுக்கு எவ்வளோ மாடரேஷன்ல யூஸ் பண்றோன்றது ரொம்பவே முக்கியம். இப்போ இன்னைக்கு இருக்கிற காலத்துல நிறைய பொல்யூஷன், ஆல்ரெடி லங்குக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு. ஸோ இதுல வீட்டில் ஊதுபத்தி யூஸ் பண்ற பழக்கம் இருக்கும்போது அது ரொம்ப மாடரேஷன்ல யூஸ் பண்ணுங்க. நிறைய யூஸ் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதோட கான்ஸ்டன்ட் எக்ஸ்போஷர்ஸ் லங்ஸை டேமேஜ் பண்ணலாம். அதுவும் உங்க வீட்டில் வயசானவங்க, குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு இது ரொம்பவே ஹார்ம்ஃபுல். உங்க வீட்டில் ப்ரெக்னென்ட் உமன் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இது ரொம்ப ஹார்ம்ஃபுல். அது எல்லாத்தையும் தாண்டி உங்க வீட்டில் ஆல்ரெடி சிக் பீப்புள் யாராவது இருக்காங்க, மருந்து எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வீசிங் ஆஸ்மா அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னும் போது இது அவங்கள கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். அவங்களுக்கு அந்த வீசிங் ஆஸ்மா எபிசோட்ஸை ஜாஸ்தியாக்கி கொடுக்கும். ஸோ இதை கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல, பட் ரொம்ப மாடரேஷன்ல யூஸ் பண்ணுங்க.